முதுகுளத்தூர் பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தோம். இந்த ராமராசன் அன்புராவுடைய நாடகம். மேலே சாக்குளம்னு ஒரு ஊர். முதுகுளத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த சாப்பாடு வந்து மதியானத்தில் ஆக்கிறது வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி போட்டு விட்டாங்க. அது ஃபுட் பாய்சன் ஆகி அப்படியே எனக்கு வாந்தி வகுத்தால் போய் முதுகுளத்தூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து கிட்டத்தட்ட 12 நாள் நான் நாடகத்துக்கு போகல. இவர் மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு தேடி வந்துட்டார். நான் குளுக்கோஸ் ஏறி படுத்திருக்கேன். அன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டில் படுத்திருக்கேன். இவர் தலைமாட்டில் உட்காந்து அழுகிறாரு. என்னடா சிறுங்கலி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவர் முக்காடு ஒரு விட்டு அழுதுருக்காரு. யார்? மணிமுத்து. எனக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அழுகிறாருன்னே. இல்லை மாப்பிள்ள முடியலைன்னு சொன்னால் அங்கே பார்க்க வந்தேன். அதுக்கு ஏன் அழுகிறாங்க? ஒரு பகுத்தலாதாயா போயிருக்கு. ஒரு வாரம் நாடகம் போகக்கூடாது. ரெஸ்ட்டு உடம்புல உள்ள நீர் சத்து பூரா வெளியேறிச்சு. பாடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தம்பி, கொஞ்சம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து போங்கடா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளனே. அதெல்லாம் ஒரு உட்கார் கட்டேன். அம்மன் செட்டி குறிச்சிக்கு வந்து வரமாட்டேன்னாரு. இதுக்கு தான் அழுதுருக்கேன். உடல் விசாரிக்க வரல. கிடக்குன்னு கிளவி தூக்கி மடியில் வீழாண்ட கதையா. நான் என்ன உடம்பு நிலை சரியில்லைன்னு பார்க்க வரல. அம்மன் செட்டிக்குறி நாடகத்துக்கு ஆடி 10ஆம் தேதி வந்துடுவேன் மாப்பிள்ளைனாரு. அதுக்கு முதலே சௌரியமாக இருவேன் வந்துருவனியா அப்படின்னு இப்போ இந்த 3 நாளாக இன்னைக்கு 4வது நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கருப்பனுடைய அனுகிரகத்தினால கையாளுக்கு சுகத்தை கொடுத்து என்னை மீண்டும் வர வச்ச தெய்வத்திற்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நன்றி தெரிவிக்கணும். அதுக்காக வயராது பாடுபட்ட என் அன்பு மைத்திரர் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. அவர் சொல்லும்போது அன்பளிப்பு கொடுத்ததற்கு மணி பாலமுருகன் அவருடைய மகன், என்னுடைய மருமகன் வளரும் பிள்ளை. அவர் நல்லபடியாக நல்ல பாடகர், நல்லா பேசுகிறாரு, நல்ல வளரும் பிள்ளை, இளம் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வளரக்கூடிய கலைஞர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பல, வாழ்க பலமுடன் என்று சொல்லி கற்பனுடைய புகழை பாடுவோம். இதோ கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பு குங்கம் மேலே கட்டி கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருக்கட்டி கச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பு குங்கம் மேலே கட்டி கட்டி கடங்கா காலையோ கட்டி கடங்கா காலையோ கருப்பசாமி மாறாருங்க. இங்க கருப்பசாமி தங்க புதிரையில ஏறி வருவாரு. அடிக்கி கண்டா வர கொடுத்து அருள்வாரு. இங்க கருப்பசாமி தங்க புதிரையில ஏறி வர வேகத்தப்பாரு. கருப்பசாமி ஏறி வர வேகத்தப்பாரு. வெள்ளி நல்ல பிடியருவா நீ தருவா. வெள்ளி நல்ல புடியருவா நீ தருவா. வெள்ளி நல்ல பிடியருவா வீரமுள்ள நீ தருவா. வஞ்சினி கருப்பசாமி எங்க கருப்பசாமி தந்த குதிரையில் ஏறி வரும் வேகத்தப்பாரு. வடக்கு அவர் கொடுத்து அருள்வாரு. எங்க கருப்பசாமி தந்த குதிரையிலே ஏறி வர வேகத்தப்பாரு. ஏறி வந்து கெட்டவரம் கொடுத்துவாரு. சந்திகையான நிலவரா சாட்டையுள்ளா கையில் கொண்டு சாட்டையுள்ளான் கையில் கொண்டு தானே வணங்குற நேரத்திலே தானே வணங்குற நேரத்திலே சடுதியிலே ஆராரம்மா எங்க கருப்பசாமி தங்க குதிரையிலே ஏறி வர வேகத்தப்பாரு. கேட்டவரம் கொடுத்துடுவாரு. ஆடாத பெய்யும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லுவார். சரி சொல்லு. ஓடி போறேன் என்று சொல்லி ஓடி போறேன் என்று சொல்லி ஓட்டம் தான் எடுத்தா எங்க கருப்பசாமி தங்க குதிரையிலே ஏறி வர வேகத்தப்பாரு. கெட்டவரம் கொடுத்துடுவாரு. அகில உலகத்தை காப்பவரா அம்மன் செட்டி குறிச்சி கருப்பனவே. அகில உலகம் காப்பவரா அம்மன் செட்டி குறிச்சி அகில உலகத்தை காப்பவரா அம்மன் செட்டி குறிச்சி கருப்பனவே. வந்தாரை வாழ வைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் வஞ்சினி கருப்பனவே. எங்க கருப்பசாமி தங்க குதிரையிலே ஏறி வர வேகத்தப்பாரு. கருப்பசாமி கெட்டவரம் கொடுத்துடுவாரு.
கருப்பா, கருப்பனுடைய அனுகிரகத்தினாலே எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும். கலியுகத்திலே அனைவரும் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான கடவுளை வணங்கிவிட்டால் மட்டும் போதாது.